பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொன்றுக்கும் தேவன் காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். சில கடினமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, எதிர்காற்றுகள் வீசும்போது, சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறும்போது, அந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, தேவன் அழுவதற்காக, போராடுவதற்காக, உபவாசிப்பதற்காக தேவன் கட்டளையிடுகிறார். அழ வேண்டிய காலத்தில் அழுகிறோமா அல்லது அசதியாக இருக்கிறோமா, இதை நாம் சிந்திக்க வேண்டும். அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு போகட்டும். ஆனால் இந்த காலத்தை தேவன் நமக்கு அழுவதற்காக குறித்தால் நாம் தேவ சமூகத்தில் அழுதுதான் ஆக வேண்டும். உபவாசிப்பதற்காக தேவன் குறித்தால் நாம் உபவாசித்து தான் ஆக வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் திறப்பில் நிற்கும்படி கர்த்தர் குறித்திருந்தால் நாம் திறப்பில் நின்று தான் ஆக வேண்டும். அமலேக்கியர் யுத்தம் பண்ண வரும்போது மோசே கோலை பிடித்து கொண்டு கர்த்தருடைய பர்வதத்தில் மலையில் ஏறி போய் நிற்கிறார். மோசைக்கு ரொம்ப நேரம் கையை தூக்கிட்டு நிற்க முடியாது, அவர் கையெல்லாம் தளர்ந்து போகிறது. ஆனால் அதை அவன் பொருட்படுத்தாமல் மோசே போய் கோலை பிடித்து கொண்டு கைகளை உயர்த்தி நிற்கிறார். ஏனென்றால் மோசே புரிந்து கொண்டார், இந்த நேரம் நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேண்டிய நேரம், இதை நான் செய்ய தவறினால் என் ஜனங்கள் தோற்று போய் விடுவார்கள். யோசுவா தலைமையில் கீழே யுத்தம் நடக்கிறது, அவர்கள் தோற்று போய் விடுவார்கள். அவர்கள் தோற்கக்கூடாதுன்னா இந்த காலத்தில் நான் எதை செய்யணுமோ அதை செய்து ஆக வேண்டும். எனவே தான் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா 400 பேரோடு வருகிற செய்தி அறிந்ததும் யாக்கோபு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறான். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறது என்பது போராடுவது. தேவன் சில காரியத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபிக்க ஏவுகிறார் என்றால் ரொம்ப நேரம் ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் மற்ற காரியங்களை நாம் மாற்றி வைத்து விட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க தவறினால் பிற்பாடு நம்முடைய கண்ணீர் பயனற்ற கண்ணீராய் மாறிவிடும். அப்படிதான் ஏசாவின் கண்ணீர் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அவன் சேஷ்ட புத்திர பாகம் கைவிட்டு போனதை உணர்ந்து அடுத்த நாள் அழுதிருந்தால் கூட சரித்திரம் வேற. ஆனால் அவன் அசதியாய் விட்டு விட்டான். தகப்பன் 2 பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையெல்லாம் கொடுத்த பிறகு தனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் யாக்கோபுக்கு போய்விட்டது என்று எண்ணி அதன் பிறகு அழுதான் பாருங்கள். அந்த கண்ணீரினால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? நீங்கள் கடினமான பாதையில் பயணிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவர் வழி நடத்துவார். ஜெபிக்க ஏவனால் ஜெபியுங்கள். சில நேரத்தில் ராத்திரி நேரத்தில் தூங்கி கொண்டிருப்போம், திடீரென்று ஆவியானவர் உணர்த்துவார் ஜெபிக்க முடியாது. அந்த டைமில் ஜெபிக்க பழகுங்கள். ரொம்ப நேரம் முடியாட்டியும் கொஞ்ச நேரமாவது என்ன காரியத்துக்காக கர்த்தர் பாரப்படுத்துகிறார், திடீரென்று சொப்பனங்கள் மூலமா அல்லது ஏதோ ஒரு உணர்வு மூலமாய் நம்மை கர்த்தர் அழுத்துவார், பாரப்படுத்துவார். நம் குடும்பத்தினருக்காக இருக்கலாம் அல்லது இன்னொரு நபருக்காக இருக்கலாம். அப்படி பாரப்படுத்தும் போது அந்த நபருக்காக ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அல்லது அந்த நேரத்தை நாம் அதற்காக செலவிட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அழ வேண்டிய நேரத்தில் அழாம அசதியாக இருந்தால் நாம் கட்டளை மீறுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் எதற்காக நம்மை நியமித்திருக்கிறார், இந்த நேரத்தில் என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை செய்து பழகுவோம். பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் மாறுவோம். அநேக ஆபத்துகளுக்கு நாம் தப்பி காப்பாற்றப்படுவோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டிருக்கிறீரோ அதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.